ரைட் பை. ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. ரே ஆப்டிக்ஸோட டே 2 லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். ரே ஆப்டிக்ஸோட டே 2 லெக்சர் 2. இந்த பெண் எழுதலன்னு தெரியலையே, ஒரே நிமிஷம். ரைட் பை. ஸ்பெரிக்கல் மிரர் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸ்பெரிக்கல் மிரர்னா எத்தனை மிரருங்க சார்? 2 மிரர் பை. ஒன்னு கான்கேவ் மிரர், இன்னொன்னு கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரர்னா எப்படிங்க சார் இருக்கும்? இது ஒரு மிரர். அவுட் சைட்ல இந்த மாதிரி ஒபாக் போர்ஷனா இருக்கும், இன்சைட்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். அப்ப ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இன்சைட்ல இருந்தா கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் எப்படி சார் இருக்கும்? அதேதான், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அவுட் சைட்ல இருந்து இன்சைட்ல ஒபாக் போர்ஷனா இருந்தா கான்வெக்ஸ் மிரர். அந்த ரிஃப்ளெக்டிங்னா அந்த பளபளப்பான ஒரு பகுதி. பின்னாடி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒபாக் போர்ஷனா இருக்கும், லைட்ல உள்ள போக முடியாது. ஸ்பூன் பார்த்தீங்களா? ஸ்பூன் தான் கான்கேவ் கான்வெக்ஸ் ரெண்டுமே. இப்ப நம்ம வீட்ல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனோட கேவ் பக்கம் பார்த்தாலும் உன் ஃபேஸ் தெரியும், அந்த பின்னாடி இருக்கிற வெக்ஸ் பக்கம் பார்த்தாலும் உன் ஃபேஸ் நல்லா தெரியும். இப்ப கான்கேவ் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இன்சைட்லயும், கான்வெக்ஸ் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் அவுட் சைட்லயும் இருந்ததுன்னா இது கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுங்க. இப்ப நான் ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். கான்கேவ் மிரர்னாலே இந்த கோடு பின்னாடி தான் போட்டிருப்பாங்க, இன்சைட்ல ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் சின்ன பிள்ளை நீங்க படிச்சிருப்பீங்க, விச் மீன் 10th கூட படிச்சிருக்கிறதா. இந்த இடத்தோட பேரு போல். இது அப்படியே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த இடம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது ஃபுல்லா அப்படியே சர்க்குலா வரும் இல்லையா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பாதி அட் ஃபோக்கஸ், இந்த இடம் தான் ஃபோக்கஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் யாருன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்குமான டிஸ்டன்ஸ் ரேடியஸ். போல்ல இருந்து அட் ஃபோக்கஸ் ஃபோக்கல் லென்த் எஃப். அப்ப இது ஒரு ஃபோக்கல் லென்த். சார் நாங்க நல்லா கத்துக்கிட்டோம், ஆருக்கு பதிலா ஒரு 2f, அதான சொல்ல வரீங்க? ஆமாம்பா. அப்ப f ஈக்குவல் டு என்னடா வரணும்? r/2. பை இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ் எதுவா இருந்தாலும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு பை 2 தான் இருக்கணும். ஒருவேளை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 சென்டிமீட்டரா இருந்தா ஃபோக்கல் லென்த் கண்டிப்பா 10 தான் இருக்கும். ரைட்டா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கும். ரைட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடம் அட் ஃபோக்கஸ் சொல்லி கொடுத்தேன். போலுக்கும் அட் ஃபோக்கஸுக்குமான டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் லென்த். அப்ப இதுவும் ஒரு ஃபோக்கல் லென்த். ரைட்டா? கவனமா கவனிங்க. லாஸ்டா ஒரு ரே போகுது, இந்த ரே போய் பட்டு வருது, ஆனா எதுவும் நடக்கிறது இல்லை. என்ன சார் இது? எங்களுக்கு சரியா புரியலையே. இந்த ரேவோட பேரு மார்ஜினல் ரே. நம்ம மார்ஜின் போடும்ல, இங்க ஒரு கோடு போடுவோம்ல பேஜ்ல, மார்ஜினல் ரே. இந்த மார்ஜினல் ரேவால எதுவுமே நடக்காது. மார்ஜினல் ரேக்கு இமேஜ் ஃபார்மேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப மார்ஜினல் ரேவால நோ இமேஜ் ஃபார்மேஷன். நல்லா கத்துக்குங்க. லாஸ்டா ஒரு ரே இருக்கும், அந்த ரேவோட பேரு மார்ஜினல் ரே. மார்ஜினல் ரேவால இமேஜ் ஃபார்ம் ஆகாது. ரைட்டா? அதுக்கு கீழே ஒரு இந்த லைன், இந்த கலர்ல போறோம் பாருங்க, இந்த ரே போய் பட்டு இது வழியா வரும்பொழுது ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப இதுக்கு பேர் என்னங்க சார்? பாராக்சியல் ரே. அப்ப பாராக்சியல் ரே இஸ் த ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஃபார்ம் அ இமேஜ். அப்ப இமேஜ் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு லைன் நல்லா படிங்க. மார்ஜினல் ரேவால இமேஜ் ஃபார்மேஷன் இருக்காது, பாராக்சியல் ரேவால இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். அவ்வளவுதான். இதுல நீங்க கத்துக்க போறது போல்னா யாரு, அட் ஃபோக்கஸ் யாரு, ஃபோக்கல் லென்த் யாரு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் யாரு, மார்ஜினல் ரே என்ன பண்ணுது, பாராக்சியல் ரே என்ன பண்ணுது. கத்துக்கிட்டீங்களா? ரைட்.
அடுத்தது 2 முக்கியமான விஷயம் பாருங்களேன். நான் இங்கேயே கத்து கொடுத்துறேன். கான்கேவா இருந்தா, கான்வெக்ஸா இருந்தா என்ன இமேஜ் சார் ஃபார்ம் ஆகும்? கான்கேவ்ல மோஸ்டா ரியல் அண்ட் இன்வெர்டர் தான் ஃபார்ம் ஆகும். மோஸ்டா ரியல் அண்ட் இன்வெர்டர் தான் ஃபார்ம் ஆகும். கான்வெக்ஸா இருந்தா கண்டிப்பா வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் தான் ஃபார்ம் ஆகும். நல்லா கத்துங்க. கான்வெக்ஸ்ல வேற யாருமே வரமாட்டாங்க. வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் தான். கான்கேவ்னா ரியல் அண்ட் இன்வெர்டர் வரும். எத்தனை கேஸ்க்கு வரும்? மொத்தம் 5 கேஸ்னா 5 கேஸ்க்கு வரும். 5 கேஸ்க்கு ரியல் அண்ட் இன்வெர்டர் தான் வரும். ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் வர்ச்சுவல் அண்ட் டைரக்ட்னு வரும். அப்போ கான்கேவ் தான் நீங்க கவனமா இருக்கணும். வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட்னாலே கான்வெக்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கான்கேவ் கண்டுபிடிக்கும் பொழுது ஜாக்கிரதையா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், ரியல் அண்ட் இன்வெர்டர்னாலே அது கான்கேவ் தான். எங்கெல்லாம் ரியல் அண்ட் இன்வெர்டர் பாக்குறியோ கான்கேவ். வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் பார்த்தா ஒருவேளை கான்வெக்ஸா இருக்கலாம், கான்கேவாவும் இருக்கலாம். கான்கேவ்ல ஒரே ஒரு கேஸ் தான். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் கத்துக் கொடுக்குறேன். ப்ராப்ளம் பேஸ்ல உங்களுக்கு நீ சூப்பரா சொல்லி தரேன். நல்லா பார்த்துட்டு வரீங்களா? அடுத்தது சார் மிரர் பத்தி சொல்லி கொடுத்துட்டீங்க. 2 மிரர் பத்தி பேசிட்டீங்க. ஃபோக்கல் லென்த்துக்கு R/2ன்னு கத்து கொடுத்தீங்க. எப்பவுமே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூ யாருங்க சார்? யூன்னா உங்களுக்கு காலங்காலமா தெரியும் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். வீணா யாருங்க சார்? வீணா இமேஜோட டிஸ்டன்ஸ். இதெல்லாம் எங்க இருந்துங்க சார்? ஃப்ரம் போல்ல இருந்து. இது ஒரு மிரர்ல இந்த இடம் போல். ஆப்ஜெக்ட் நான் இங்க வச்சிருக்கேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் யூ. இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் வி. இந்த இடம் ஃபோக்கஸ். இந்த டிஸ்டன்ஸ் எஃப். சார் புரிஞ்சிருச்சு. யூன்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், வீன்னா இமேஜோட டிஸ்டன்ஸ், எஃப்னா ஃபோக்கல் லென்த். இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்லுங்க சார். வேற யாரும் இல்ல, அவன் தான் மிரர் ஃபார்முலா. மிரர் ஃபார்முலா. மிரர் ஃபார்முலா என்ன சார் சொல்லுது? எனக்கு ஃபோக்கல் லென்த் வேணும். ஃபோக்கல் லென்த் வேணும்னா 1/v பிளஸ் 1/u. மாத்தி போட்டுறாதீங்க. மைனஸ் வந்தா லென்ஸ், பிளஸ் வந்தா மிரரு. இந்த ரொம்ப நாள் பசங்க குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நாள் டீச் பண்ண ஒரு சின்னதா ஒரு ஐடியா வந்தது. எம் மேக்சிமம், எல் லெஸ், லோ. இப்படி எடுத்துக்கலாமா? மிரர் வந்தா மேக்சிமம் ஆட் பண்ணணும், பிளஸ். லென்ஸ் வந்தா லெஸ் கம்மியா இருக்கும், மைனஸ் பண்ணணும். புரியுதா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. எனக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மிரருக்கு பிளஸ் போடணுமா லென்ஸுக்கு மைனஸ் போடணும். ஏன்னா நான் டெரிவேஷன் போடல, டைரக்டா ஃபார்முலா எழுதுறதுனால எங்க பிளஸ் வரும் எங்க மைனஸ் வரும்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஸோ அப்புறமா ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக மிரர் எம் ஃபார் மேக்ஸிமம். மேக்ஸிமம்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். எல் லென்ஸ், லென்ஸ் லெஸ், லோ மைனஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இனி எந்த காலமா இருந்தாலும் மறக்க மாட்டீங்க. இப்போ அப்போ மிரர் ஃபார்முலா கற்றுக் கொடுத்துட்டேன். 2 ஃபார்முலா F = R/2. ரைட்டா? சார் யார் சார் இது P? P is nothing but is பவர் ஆஃப் மிரர். பவர் ஆஃப் மிரர். பவர் ஆஃப் மிரர் வேணும்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் கண்டிப்பா இங்க மைனஸ் போடணும். இந்த ஃபோக்கல் லென்த் எம்மா இருந்தா, அதாவது மீட்டர்ல இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை சென்டிமீட்டர்ல இருந்தா மேல 100 போட்டுக்கணும். குழப்பிக்காதீங்க. ஃபோக்கல் லென்த் இஸ் 4 மீட்டர். ஃபைண்ட் த பவர். -1/f. focal length is 40 centimeter. 100/40. விஷயம் புரியுதா? மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா 1/fன்னு வச்சுக்கோங்க. சென்டிமீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா மேல 100 வரணும். இதோட யூனிட் சொல்லி கொடுங்க சார். D, diopter. The unit of power is nothing, diopter. யூனிட் ஆஃப் பவர் யாரு? diopter. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ 2 ஃபார்முலா இது வரைக்கும் பேசியிருக்கோம். சாரி 3 ஃபார்முலா பேசியிருக்கோம். ஃபோக்கல் லென்த் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2, 1/v பிளஸ் 1/u 1/f. அதுக்கப்புறமா பவர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த் when focal length is மீட்டர். சென்டிமீட்டர்ல கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி எழுதணும். ரைட்டா?
ஸோ இன்ட்ரோலாம் கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் சைன் கன்வென்ஷன் பேசணும். சைன் கன்வென்ஷன்ல எப்போ ப்ளஸ் எழுதணும், எப்போ மைனஸ் எழுதணும், எவ்வளோ கற்றுக்கணும் நம்ம, ரைட்டா? மோனிஷ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். லிங்கேஷ் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். கவனமாக கவனி. இப்போ நல்லா கற்றுக்கிட்டே வாங்க சார். மிரர் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா சைன் கன்வென்ஷன் நீ எது கற்றுக்கிறியோ இல்லையோ இங்கே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி ப்ளஸ்ஸு எப்படி மைனஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. சைன் கன்வென்ஷன் தெர்மோடைனமிக்ஸ் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி தரல. தெர்மோடைனமிக்ஸ்லயும் இந்த மாதிரி சைன் கன்வென்ஷன் வரும். ஹீட் இஸ் கிவன் டு த பாடி ப்ளஸ், ட்ரான் மைனஸ். ஸோ அந்த மாதிரி எங்க ப்ளஸ் யூஸ் பண்ணணும், எங்க மைனஸ் யூஸ் பண்ணணும். இங்கேயுமே சைன் கன்வென்ஷன் எங்க ப்ளஸ் யூஸ் பண்ணணும், எங்க மைனஸ் யூஸ் பண்ணணும். ஒரு கொஷினை ரீட் பண்ணும்பொழுது யூ பிளஸ்ஸா வி மைனஸா இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப அழகா கத்துறேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் ரொம்ப அட்டென்டிவா இருங்க. கேர்ஃபுல்லா கத்துக்கோ, நல்லா கத்துக்கோ. இது ஒரு கான்கேவ் மிரர். இந்த இடம் ஒபாக் போர்ஷன், ரிஃப்ளெக்டிங் உள்ள இருக்கு. ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. இதான் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் லைட் ரே போகும். இதான் லைட் ரே. இந்த ரே போகுது பாத்தீங்களா, இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரே ஆப்ஜெக்ட்ல இருந்து போகுதா? நீங்க எப்பவுமே மெஷர் பண்ணும் பொழுது ஒன் டேப்பை நீ எங்க பிடிக்கணும்னா போல்ல தான் பிடிக்கணும். அப்ப நீங்க மெஷர் பண்ணும் பொழுது போல்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம்னு மெஷர் பண்ணுவீங்க. இதான் யூ. அப்ப இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்ல, இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்ல கேர்ஃபுல்லா கவனி, புரியலன்னா என்கிட்ட சொல்லிருங்க. டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே, டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட்ல எடுத்தீங்கன்னா யூ நெகட்டிவ். அதே அலாங்ல எடுத்தீங்கன்னா யூ பாசிட்டிவ். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல யூ பாசிட்டிவா நெகட்டிவா? இன்சிடென்ட் ரேக்கு அகைன்ஸ்டா மெஷர் பண்றோம் சார். யூ வந்து நெகட்டிவ். நெகட்டிவ். ஒருவேளை இமேஜ் இங்க கிடைக்குது. அப்ப இமேஜோட டிஸ்டன்ஸ் v, நான் ஃப்ரம் போல்ல இருந்து தான் எடுக்கணும். மறுபடியும் பாருங்க, இன்சிடென்ட் ரேக்கு அகைன்ஸ்டா எடுக்கிறேன். அப்போ இங்க வியும் நெகட்டிவ், வியும் நெகட்டிவ். உங்களால உணர முடியுமா? இல்லைன்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இது எல்லா இடத்துலயும் சரி வராது. ஒரு ஐடியாவுக்காக கிராஃப் பாக்குறீங்கல்ல, கிராஃப்ல லெஃப்ட்ல இருந்தா மைனஸ் எக்ஸ், ரைட்ல இருந்தா பிளஸ் எக்ஸ், மேல இருந்தா பிளஸ் ஒய், கீழே இருந்தா மைனஸ் ஒய். நம்ம சின்ன பிள்ளை படிச்சிருக்கோம்ல, 10th கிராஃப்ல எல்லாம் படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மிரருக்கு லெஃப்ட்ல இருந்தா மைனஸ், மிரருக்கு ரைட்ல இருந்தா பிளஸ், மிரருக்கு அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இருந்தா பாசிட்டிவ். above the principal axis, above the principal axis taken as positive, below the principal axis taken as negative. அதனால இது ரொம்ப சிம்பிளா ஒரு சாதாரணமா நம்ம டிரா பண்ணக்கூடிய கிராஃப் மாதிரி கத்துக்கோங்க. லெஃப்ட் மைனஸ், ரைட் பிளஸ், மேல பிளஸ், கீழே மைனஸ், ரைட் மைனஸ். ரைட்டா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்களா? கேர்ஃபுல்லா கவனிங்க. The object is placed at 20 centimeter in front of the mirror. இந்த 20 யாரு? பதில் சொல்லு, அப்பதான் உனக்கு புரியும். 20 யாரு? யூவா, வியா, எஃப்ஆ? யூ. யூ வேல்யூ சொல்லுங்க. +20 மைனஸ் 20? -20. என்ன காரணம் -20? front of the mirror. இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்றேன், நீ எந்த சம் படிச்சாலும், ரே ஆப்டிக்ஸ்ல எந்த சம் வேணாலும் போய் பாரு, யூ கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். வி தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிட்டே இருக்கும். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், இந்த வார்த்தையை பார்த்துட்டீங்கன்னா யூ நெகட்டிவ். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ இமேஜ் அங்கேயே கிடைச்சா வி நெகட்டிவ். ஒருவேளை பின்னாடி இங்க கிடைச்சா பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பின்னாடி கிடைச்சா வி பாசிட்டிவ். உங்களால உணர முடியுதா?
அப்போ இன் ஃப்ரண்ட் தான் உனக்கான கீவேர்டு. இன் ஃப்ரண்ட்னு பார்த்துட்டா யூ நெகட்டிவ். ரைட்டா? இப்போ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 4 சென்டிமீட்டர். நீங்க என்ன பண்ணுவீங்க? +4 போடுவீங்களா -4 போடுவீங்களா? பிளஸ். ஏன்னா above the principal axis. ஹைட் ஆஃப் த இமேஜ் 3 சென்டிமீட்டர். ப்ளஸ் போடுவீங்களா மைனஸ் போடுவீங்களா இந்த டயக்ராமுக்கு? மைனஸ். மைனஸ் மைனஸ். below the x axis, below the principal axis. இன்வெர்டட். ரைட்டா? இந்த சூத்திரத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, which mean இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மிரர் சம், லென்ஸ் சம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. டேட்டா எடுக்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட்டா? ஸோ டேட்டால ஏதாவது உனக்கு ஒரு சிக்கல் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லிடு. கவனமா கவனிங்க. இப்போ நான் ஒரு டயக்ராம் ட்ராப் பண்றேன். அந்த டயக்ராமுக்கு எனக்கு யூ வி சொல்றீங்களா? ரைட்டா? இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இமேஜ் இங்க கிடைக்குது. இது ஃபர்ஸ்ட் டயக்ராம். ரெண்டாவது டயக்ராம் நான் பிளாக்ல ட்ராப் பண்றேன். ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இமேஜ் இங்க கிடைக்குது. இந்த பிளாக்ல இருக்கிறது ரெண்டாவது டயக்ராம். மூணாவது டயக்ராம் இது ஆப்ஜெக்ட், இந்த இடம் இமேஜ், இதான் ரெண்டாவது டயக்ராம். ரைட், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராமோட யூ என்ன, வி என்ன? மைனஸ் யூ. நெகட்டிவ். வி வியூ மைனஸ். வியூ மைனஸ். ஓகே பை. ரெண்டாவது டயக்ராம் இந்த பிளாக் லைன் பாருங்க, யூ என்ன, வி என்ன? U minus யூ மைனஸ். V plus. வி பாசிட்டிவ். வி பிளஸ். ஃபர்ஸ்ட் டயக்ராமோட ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் த இமேஜ்? பாசிட்டிவ். மைனஸ். நெகட்டிவ். ஓகே. செகண்ட் டயக்ராமோட ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் த இமேஜ்? போத் ஆர் பாசிட்டிவ். போத் ஆர் பாசிட்டிவ். அவ்வளவுதான். இந்த டேட்டா எடுக்க கத்துக்கிட்டீங்கன்னா வேலை பண்ணும். ஸோ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த யூ நெகட்டிவ். அப்ப வியும் எங்க கிடைக்குதுன்னு அவங்களே சொல்லிட போறாங்க. இல்ல நீ சால்வ் பண்ணும்போது உனக்கு ஒரு வி கிடைச்சிடும். பிளஸ்ல கிடைச்சா பிஹைண்ட் த மிரர்ல இருக்கு, மைனஸ்ல கிடைச்சா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர்ல இருக்கு. எப்பவுமே இன்வெர்டட்னாலே அது மைனஸ் தான் வி, எரெக்ட்னா தான் பாசிட்டிவ். ரைட்டா? எல்லா சிம்பிள் ட்ரிக்கும் நான் சூப்பரா கற்றுக் கொடுக்குறேன். அப்படியே பின்னாடி வந்துட்டே இருக்கேன். ரைட் சார், எங்களுக்கு சைன் கன்வென்ஷன் கற்றுக்கிட்டோம். லெஃப்ட்ல மைனஸ், ரைட்ல பிளஸ், அபோவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் பிளஸ், பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ் மைனஸ். நாங்க சம் போட்டுருவோம் சார். ரைட்டா? பா இன்னைக்கு கொஞ்சம் சம் தரேன், ஒரு 20 சம் தரேன். நைட் உட்காந்து ட்ரை பண்ணுங்க. என்ன வேலை இருந்தாலும் எனக்கு ரீசனே சொல்லாது, நிறைய தரல, வெறும் 20 சம். அப்படியே ஒரு சம் நம்பர் போட்டு சால்வ் பண்ணி நாளைக்கு ஈவினிங் 6 o'clock எனக்கு சென்ட் பண்ணா போதும். என்கிட்ட உன் டைம் எடுத்துக்கோ, உன் விருப்பம் தான். பட் அப்ரோச் பண்ண தெரியுதான்னு எனக்கு தெரியணும், அதுதான் சார். மிரர் ஃபார்முலா டெரிவேஷன் போடல, டைரக்டா மிரர் ஃபார்முலா ஏற்கனவே பேசிட்டோம். மிரர் ஃபார்முலா 1/f = 1/v plus 1/u ன்னு கத்து கொடுத்தேன். ஸோ u ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், v இமேஜோட டிஸ்டன்ஸ், f வந்து ஃபோக்கல் லென்த். சரி, இதெல்லாம் கத்துக்கிட்டோம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டா மேக்னிஃபிகேஷன் சொல்லி கொடுங்க சார். மேக்னிஃபிகேஷன் கத்துறவா? நல்லா கத்துக்கிறீங்களா? வாங்க. மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன்னா எம்ன்ற லெட்டர் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் என்ன தெரியுமா அர்த்தம்? மேக்னிஃபை. இது ஆப்ஜெக்டோட ஹைட் 4 சென்டிமீட்டர், இமேஜும் 4 சென்டிமீட்டரா இருந்தா மேக்னிஃபை ஆகல, சேம் சைஸ். 5 இருந்தா மேக்னிஃபை ஆயிருக்கு, 3 இருந்தா மேக்னிஃபிகேஷன் குறைஞ்சிருக்கு. அதிகமாகலாம், கம்மியாகலாம், அப்படியே இருக்கலாம். வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன்? முதல் ஃபார்முலா எல்லா இடத்துக்கும் இதேதான். height of the image by height of the object. படிங்க ஒழுங்கா. height of the image by height of the object. சார் மேக்னிஃபிகேஷனுக்கான ஈக்குவேஷன் height of the image by height of the object. நான் கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. என்ன சீக்கிரம் ஒரு 4 கிளாஸ்ல ரே ஆப்டிக் முடிக்கணும். அரௌண்ட் கிட்டத்தட்ட 9-10 கிளாஸ் தேவைப்படும். இது ஒரு 4 கிளாஸ்ல ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரியும் இருக்கணும், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கணும் தான் ஓடிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த ஸ்பீடு உங்களுக்கு செட் ஆகலைன்னா சார்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுரு. ஏன்னா வேலை செய்யறது உங்களுக்காக. அப்புறம் உனக்கு புரியல, நான் வேலை செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எதா இருந்தாலும் ஆடியன்ஸோட விருப்பம் தான். அதனால நீ சொல்றதுதான். நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன்,
ஒருவேளை இங்கேயும் உன்னால அது கூட ஓடி வர முடியலன்னா என்கிட்ட சொல்லிடு. அப்படி நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரி, சிம்பிளா சொல்லுங்க. ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஃபார்முலா நம்பர் 1 எல்லாரும் பண்ணீங்க. ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது ஒரு இன்வெர்டட் இமேஜா இருந்தா மேல நெகட்டிவ் கீழே பாசிட்டிவ். ஏன் தெரியுதா? இன்வெர்டடா இருந்தா அதாவது ஆப்ஜெக்ட் வந்து மேல இருக்கு, இமேஜ் வந்து கீழே இருக்கு. அப்ப இன்வெர்டட்னாலே மிரருக்கு லெஃப்ட்ல தான் இருக்கும். சின்ன சின்ன ஐடியாவை நுணுக்கமா கத்துக்கோங்க. இன்வெர்டட்னாலே ஹைட் ஆஃப் த இமேஜ் நெகட்டிவ், பாசிட்டிவ். அப்ப மேக்னிஃபிகேஷன் என்னடா? நெகட்டிவ் சார். ரைட்டா? அடுத்தது ரெண்டாவது ஃபார்முலா கத்து கொடுக்கவா? ஸோ மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரி, இதே வெர்ச்சுவலா இருந்தா மேலையும் பாசிட்டிவ் கீழையும் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ். மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ் எங்க? ஃபார் வெர்ச்சுவல். இப்போ உங்களுக்கு நான் சொல்ற ஐடியா எந்த உன் கொஷின்ல ரியல் இமேஜ்னு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கெல்லாம் எம் நெகட்டிவ்னு வச்சு சால்வ் பண்ணுங்க. m equal to 3 times of real image, 3 times of real image, real and inverted image. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா m equal to -3 வச்சு நீங்க சம்ம போடணும். m equal to 3 times of virtual and erect, m equal to +3 வச்சு சம்ம போடணும். இதான் ஐடியா. அப்ப ரியல்னு வந்தா நீயே புரிஞ்சுக்கோங்க. ரியல் இன்வெர்டட்னா m நெகட்டிவ், வெர்ச்சுவல் எரெக்ட்னா m பாசிட்டிவ். சரிதா? ஸோ சில பேர் ரே ஆப்டிக்ஸ் அம்மா அசால்ட்டா போடுவோம். காரணம் இந்த மாதிரி நுணுக்கங்களை கத்துக்கிறது. நீங்களும் நல்லா கத்துங்க. ஸோ m நெகட்டிவ் ரியல் அண்ட் இன்வெர்டட், m பாசிட்டிவ் வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ரைட்டா? சரிங்க சார், எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்த ஃபார்முலா சொல்லுங்க. மேக்னிஃபிகேஷனோட ரெண்டாவது ஃபார்முலா கத்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ரெண்டாவது ஃபார்முலா இமேஜ் டிஸ்டன்ஸுக்கும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுக்குமான ரேஷியோ. ஃப்ரண்ட்ல கண்டிப்பா மைனஸ் போடணும், மறந்துடாத. m equal to minus of v by u, m equal to minus of v by u. ரைட்டா? இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 1 by f equal to 1 by v plus 1 by u ன்னு சொல்லி கொடுத்தேனா? இங்க இருந்து 1 by u மட்டும் எடுத்துக்கோங்க. 1 by u மட்டும் இங்க வச்சுக்கிட்டு 1 by f minus 1 by v இந்த பக்கம் போயிடுச்சா? அப்போ 1 by u மட்டும் நமக்கு வேணும். v minus f by vf. u மட்டும் வேணும். vf by v minus f. அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மைனஸ் v by u, u க்கு பதிலா vf by v minus f மேல கொண்டு போயிட்டேன். v போயிடுச்சு. இந்த மைனஸ் உள்ள தள்ளிட்டா f minus v by f. பாருங்க, அடுத்த மேக்னிஃபிகேஷன் ஓடி வந்துருச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஹைட் ஆஃப் தி இமேஜ் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ரெண்டாவது ஃபார்முலா மைனஸ் ஆஃப் v by u, மைனஸ் ஆஃப் v by u. மூணாவது ஃபார்முலா f minus v by f. ஒரு நிமிஷம் வருங்க. f minus v by f. சரி, திரும்ப ஃபுல்லா எழுதுங்க. 3 ஃபார்முலா எழுதி காமிங்களேன். மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இல்லைன்னா மைனஸ் v by u, இல்லைன்னா f minus v by f. இப்ப எப்படி நான் v கண்டுபிடிச்சனோ u கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி v கண்டுபிடிச்சு நான் மறுபடியும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த ஃபார்முலா எப்படி மாறும்? f by f minus u. உங்களுக்கு புரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணல, u கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்தேன். அதுலயே நான் v கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்துடும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிம்பிள் ஐடியா. மிரர்னா எல்லா இடத்துலயும் மைனஸ் வர மாதிரி பார்த்துக்கோ. மைனஸ் ஆஃப் v by u, f minus v by f, f by f minus u. நீ சொன்ன குழப்பிப்பியான்னு தெரியல. நான் அங்க மிரருக்கு மேக்ஸிமம் சொல்லி கொடுத்தேன். இந்த மேக்னிஃபிகேஷன்ல மட்டும், மேக்னிஃபிகேஷன் மிரர்ல மட்டும் m ஃபார் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. மிரரோட மேக்னிஃபிகேஷன் பேசும்போது எல்லா ஈக்குவேஷன்லயும் மைனஸ் வரும். மைனஸ் v by u, f minus v by f, f by f minus u. ரைட்டா? ரைட் பா. கேப்ல கவனிங்க. இதுல 4 சம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க.
எம்மோட வேல்யூ -2, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 4 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த இமேஜ் கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. எம்மோட வேல்யூ -2, ஆப்ஜெக்ட் -20, இமேஜ் வேணும். கண்டுபிடிக்கலாமா? எம்மோட வேல்யூ -2, ஃபோக்கல் லென்த் -10, வி கேட்கறாருன்னா என்ன பண்ணுவீங்க? மூணாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி எம்மோட வேல்யூ -2, ஃபோக்கல் லென்த் +10, யூ வேணும்னா நாலாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களா? நான் உன்னோட வேலையை எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டேன். மேக்னிஃபிகேஷனு எந்த சம் கேட்டாலும் இந்த 4 ஃபார்முலா தான். ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நல்லா படிங்க, என் கூட சேர்ந்து படிங்க. ஸோ -v/u, f-v/f, f/f-u. என்ன டேட்டா கொடுக்குறாங்க, எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ரியல் அண்ட் இன்வெர்டட் எம்முக்கு நெகட்டிவ்னு வச்சு சால்வ் பண்ணுங்க. வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் எம்முக்கு பாசிட்டிவ்னு வச்சு சால்வ் பண்ணுங்க. இன்வெர்டட் இமேஜ் ஹைட் ஆஃப் த இமேஜ் நெகட்டிவ், வி நெகட்டிவ். ரைட்டா? சரி, இவ்வளோ பேசுனீங்களே, ஃபோக்கல் லென்த்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. இங்க என்னவோ ஃபோக்கல் லென்த்துக்கு மைனஸ் போட்டிருக்கீங்க, இங்க என்னவோ பிளஸ் போட்டிருக்கீங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்கன்னு தானே கேட்கிறேன். யாராவது சொல்லுங்க. யாரோட ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ், யாரோடது ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் சொல்ல முடியுமா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் என்ன, ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் என்ன? Concave negative. ஃபோக்கல் Convex லென்த் ஆஃப் positive. கான்கேவ் Concave negative. ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் அப்படியா? அது உண்மையா? Concave negative. கான்கேவ் யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ்? ஒரு பதில் வந்திருக்கு. கான்கேவ் நெகட்டிவ், கான்வெக்ஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஆனா எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. Sir, concave negative, convex positive. அதே பதில் வந்திருக்கு. வேற மோனிஷ், நீங்க என்ன படிச்சீங்க உங்க ஸ்கூல்ல? சஞ்சய், சுத்துலா, ஸ்ருதி, ராஜஸ்ரீ, தேன்மொழி, லிங்கேஷ், ஜெயஸ்ரீ, காஃபரின் என்ன படிச்சீங்க? சார் நான் சொன்னேனே சார் பாசிட்டிவ்ல. அதுதான் எல்லாத்தையுமே ஒரு திருப்பி கேட்டுக்கிறேன். Concave negative, convex positive, sir. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எல்லாருமே இந்த விஷயத்துல. உங்களுக்கு தெரியுமா, நீங்க லென்ஸ் படிச்சாலும் மிரர் படிச்சாலும் இது எப்பவுமே மறந்துடாத. கான்வெக்ஸ் அப்படின்னாலே பாசிட்டிவ், கான்கேவ் நெகட்டிவ். இது மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் நெகட்டிவ் சார். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் நெகட்டிவ் சார். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் நெகட்டிவ் சார். கான்வெக்ஸ் லென்ஸ் பாசிட்டிவ் சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேவ் நெகட்டிவ், வெக்ஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் கேவ், கேவ் நெகட்டிவ். தெரியுதா? நெகட்டிவ் நெகட்டிவ் கேவ். எங்கெல்லாம் கான்கேவ் பாக்குறியோ அங்கெல்லாம் நெகட்டிவ், எங்கெல்லாம் கான்வெக்ஸ் பாக்குறியோ அங்கெல்லாம் பாசிட்டிவ். அது மிரரா இருந்தாலும் லென்ஸா இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ரைட்டா? ஸோ இனிமேல் டேட்டா எடுக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பதில் சொல்லுங்க. நான் ஒரு சம் சொல்றேன், சும்மா அப்படி காதல் வாங்கி சொல்லு. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் in front of the mirror at 20 centimeter. டேட்டா சொல்லு. U is equal to -20. Focal length of concave mirror 10 centimeter. Focal length F of is concave mirror -10. -10. Find the image distance. என்ன கேக்குறாங்க? Real. Find the image distance. V கேக்குறாங்களா? என்ன ஃபார்முலா போடுவீங்க? கரெக்டா? F1/f = 1/v plus 1/u. இப்போ எனக்கு 1/v தான் வேணும். 1/f minus 1/u. வேணா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கோ, உன் விருப்பம் தான். அப்போ 1/v வேணும்னா u minus f by uf. v வேணும்னா uf by u minus f. உன்னோட விருப்பம் தான். அப்ப -20 into -10 -20 minus of minus plus. புரியுதா? இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ். நீ தெரியாம ஒரு மைனஸ் அப்படியே போட்டுறாத, எல்லா கதையும் முடிஞ்சு போயிடும் அதோட. ஸோ மேல +200 மைனஸ் ஆஃப் மைனஸ், கீழே -10 -10.
அப்போ வின்றது -20. ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அதே இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் நெகட்டிவ்ன்றதுனால ரியல் அண்ட் இன்வெர்டட். புரியுதா? ஏன்னா இது கான்கேவ் மிரரா இருந்தா வி நெகட்டிவ்ல தான் வரும்னு முடிவு பண்ணிக்கணும், ஒரு கேஸ் தவிர்த்து. ரைட்டா? கொஞ்சம் உள்ள வாங்க. நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த சம்லாம் ஒண்ணுமே இல்லை, சூப்பரா சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ டேட்டா எடுக்கிறதுல கவனமா இருக்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நைட் அதான் உங்களோட வேலை. நீ சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கூட போட தேவையில்லை. ஒரு கொஸ்டினை ரீட் பண்றீங்க, கரெக்டா டேட்டா எடுக்கிறீங்க, ஃபார்முலா சூஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் உன் விருப்பம். இதை நீ செஞ்சிட்டாலே நீ நல்லா சால்வ் பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடும். அதை மட்டும் இந்த மிரர் சம் எல்லாத்தையும் நீ நைட்டு முடிச்சு அனுப்புறீங்க நாளைக்கு பிஃபோர் 6 ரைட்டா? விளையாட்டுத்தனமா இருந்தா எல்லாம் போயிடும். அடுத்தது சார் மேக்னிஃபிகேஷன் நல்லா கற்றுக் கொடுத்துட்டீங்க. m = -v/u hi/h0 f/f - u f - v/f. அடுத்தது லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன். நான் ரொம்ப டீட்டெயில்டா கற்றுக் கொடுக்குறேன், எந்த கொஸ்டின் வந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்னங்க சார்? இது ஒரு மிரர் கான்கேவ். ஸோ ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, இதுதான் ஆப்ஜெக்ட். ஒரு பென் மாதிரி, இந்த பென்னை நீங்க ஹரிசாண்டலா பிளேஸ் பண்ணிட்டீங்க, இது ஆப்ஜெக்ட். இந்த டிஸ்டன்ஸ் u1, இந்த டிஸ்டன்ஸ் u2. அப்ப ஆப்ஜெக்டோட லென்த் u2 - u1. இமேஜ் இங்க ஃபார்ம் ஆகுது, இந்த இடம் v2, இந்த இடம் v1. அப்ப இங்க v2 - v1. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், மேக்னிஃபிகேஷனாலே இமேஜ் தான் மேல இருக்கும். length of the image by length of the object. Length of the image by length of the object. அப்ப என்ன கத்துக்கிட்டீங்க? v2 - v1 by u2 - u1. சம் பெருசா கேட்டதுல ரொம்ப ரேரு, இருந்தாலும் கத்துக்கோங்க. ஏன்னா ரெண்டு மேக்னிஃபிகேஷன், ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ்னா நேரா நிக்கிறது, லாங்கிடியூடினல்னா இப்படி ஹரிசாண்டலா இருக்கிறது. வெர்டிகலா இருந்ததுன்னா டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன், ஹரிசாண்டலா இருந்ததுன்னா லாங்கிடியூடினல் மேக்னிஃபிகேஷன். இதுல வேற எந்த ஃபார்முலாவும் கிடையாது. v2 - v1 by u2 - u1 கவனமா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், வெலாசிட்டி பத்தி கொஞ்சம் பேசுங்க சார். ஏற்கனவே பிளேன் மிரர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். பிளேன் மிரர்ல ஆப்ஜெக்டோட ஸ்பீடு v0, இமேஜோட ஸ்பீடு vi. ஸ்பீட் ஆஃப் இமேஜ், திரும்ப ஞாபகப்படுத்துறேன், ஸ்பீட் ஆஃப் த இமேஜ் with respect to mirror equal to speed of the object with respect to mirror. சரிதானா? v0 equal to vi. நான் திரும்பவும் சொல்றேன், with respect to mirror. Speed of image with respect to speed of object கேட்டாங்கன்னா v plus v 2v. காரணம் v0 viயும் ஈக்குவலா தான் இருக்கும். ஆப்போசிட்ன்றதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. இது பிளேன் மிரர், குழப்பிக்காத. இது ஏன் சார் இங்க சொல்றீங்க? எப்படி நீங்க பிளேன் மிரருக்கு ஸ்பீட் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க ஸ்பீட் ஆஃப் இமேஜ் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? கேப்லா கவனி, இந்த டாபிக் உங்களுக்கு புதுசா இருக்கலாம், மேபி ஸ்கூல் டாபிக்ல இருக்காது. கவனமா கத்துட்டு வாங்க. இது ஒரு கான்கேவ் மிரர். நான் என்ன கான்வெக்ஸ் சரியா உங்கள்கிட்ட பேசல. முதல்ல கான்கேவ்ல உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், அப்புறமா கான்வெக்ஸ் சொல்லித்தரேன். பொறுமையா பார்த்துட்டே. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதுன்னா மிரரை நோக்கி v0 ஸ்பீட்ல உள்ள போகுது. இமேஜ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இமேஜ் என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட் உள்ள போனா இமேஜ் வெளில வரும். எனக்கு ஸ்பீட் ஆஃப் இமேஜ் வேணும். கவனமா கத்துங்க. இதே பிளேன் மிரரா இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஸ்பீட் ஆஃப் இமேஜ் ஈக்குவல். வித் ரெஸ்பெக்ட் டு இமேஜ் இருந்தா 2 டைம்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க இப்படி போட முடியாது. ஸ்பீட் ஆஃப் இமேஜ் பை ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு -m². எம்னா மேக்னிஃபிகேஷன். இதுக்கான டீடைல்டு டெரிவேஷனா நம்ம நோட்ஸ்ல போட்டிருக்கோம். ஆனா வருஷம் நடத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால கன்க்ளூஷன் மட்டும் உங்களுக்கு பொறுமையா கத்து கொடுத்துறேன். ஸ்பீட் ஆஃப் இமேஜுக்கும் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கும் ரேஷியோ எடுத்தா -m². நிதானமா கவனி. ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றாங்க. மேக்னிஃபிகேஷன் கான்கேவ்ல -3 இருந்தா
மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். கான்வெக்ஸா இருந்தா பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அப்ப ஸ்பீட் ஆஃப் இமேஜ் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு நிமிஷம் நிதானமா இந்த ஃபார்முலா பாருங்க. சம்மெல்லாம் எப்படி சார் கேட்கலாம்? பதில் சொல்லுங்க. ஹைட் ஆஃப் தி இமேஜ் கொடுத்துட்டாங்க, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்பீட் ஆஃப் இமேஜ் கேட்கறாங்க. என்ன பண்ணுவீங்க? சும்மா சொல்லி என்கிட்ட. HI by height of image by height of object whole square. போட்டு எம் போட்டுலாமா? எம் இங்கே கண்டுபிடிச்சலாம். அந்த எம் எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணிட்டு மைனஸ் வெளியில இருக்கும். மைனஸ் டிஸ்டர்பே ஆகாது, ஏன்னா எம் ஸ்கொயர். மைனஸ் வேல்யூவா இருந்தாலும் ஸ்கொயர் ஆகி பிளஸ் ஆயிடும், பிளஸ் வேல்யூவா இருந்தாலும் பிளஸ் ஆயிடும். ஆனா இந்த மைனஸ் டிஸ்டர்ப் ஆகாது. சார் இந்த மைனஸ்க்கு என்ன சார் காரணம்? ஆப்ஜெக்ட் இமேஜும் ஆப்போசிட்ல போகும். ஆப்ஜெக்ட் மிரர் நோக்கி உள்ள போனா இமேஜ் வெளில வரும், ஆப்ஜெக்ட் வெளியில வந்தா இமேஜ் உள்ள போகும். அதனாலதான் இந்த மைனஸ். ஒருவேளை வியும் யூவும் கொடுத்துருக்காங்கம்மா, மைனஸ் வி பை யூ போட்டு எம்ம கண்டுபிடிச்சிருங்க சார். அந்த எம்ம எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப்பும் யூவும் கொடுத்துருக்காங்க, எஃப் பை எஃப் மைனஸ் யூ போட்டு எம்ம கண்டுபிடிச்சிருங்க. அந்த எம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப்பும் வியும் கொடுத்துருக்காங்கடா, எஃப் மைனஸ் வி பை எஃப் போட்டு எம்ம கண்டுபிடிச்சிருங்க. அந்த எம்ம எடுத்து போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஐடியா அவ்வளவுதான். ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. எம்முக்கு பதிலா என்ன டேட்டா வேணாலும் கொடுக்கலாம். ஹைட் ஆஃப் தி இமேஜ் கொடுக்கலாம், ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம், யூ கொடுக்கலாம், வி கொடுக்கலாம், எஃப் கொடுக்கலாம், யூ கொடுக்கலாம், எஃப் கொடுக்கலாம், வி கொடுக்கலாம். என்ன கொடுத்தாலும் அந்த எம்ம கண்டுபிடிச்சு அங்கிருந்து போறது ரொம்ப நல்லது. எல்லாரும் நல்லா படிங்க. ஸ்பீட் ஆஃப் இமேஜ் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். நம்ம நோட்ஸ்லயுமே ஒரு சம் இருக்கு, பார்க்க போறீங்க இதுல. ரைட்டா? ஸோ அடுத்தது நீங்க ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கிற நியூட்டன் ஃபார்முலா தோ வந்துருச்சு பாருங்களேன். நியூட்டன் ஃபார்முலா. சார் நியூட்டன் ஃபார்முலா என்ன சார் சொல்லுது? சொல்லுங்க. இப்போ சொன்னது வந்து கான்கேவ் லென்ஸோட இதுதான். லென்ஸே கிடையாதுடா, நான் லென்ஸ்க்கே போகல. மிரர். எந்த மிரரா இருந்தாலும் ஸ்பீட் ஆஃப் இமேஜ் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போ டவுட் கேளு. இப்போ நான் சொன்ன இந்த ஈக்குவேஷன் கான்கேவ்க்கு மட்டும் நினைச்சுக்கிட்டியா? ஆமா சார். இது கான்கேவா இருந்தாலும் கான்வெக்ஸா இருந்தாலும் இதே ஃபார்முலா தான். கான்கேவா இருந்தா இந்த எம்முக்கு நெகட்டிவ்ல இருக்கும், கான்வெக்ஸா இருந்தா இந்த எம்முக்கு பாசிட்டிவ்ல இருக்கும். இந்த நெகட்டிவ் ஸ்கொயர் என்ன ஆயிடுது? பாசிட்டிவ் ஆயிடுது, ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ். இந்த பாசிட்டிவ் ஸ்கொயர் என்ன ஆயிடுது? பாசிட்டிவ் ஆயிடுது, ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ். அப்ப இந்த மைனஸ் என்ன ஆகாது? டிஸ்டர்ப் ஆகாது. புரிஞ்சிருச்சா? கிளியர் ஆகணும். கான்கேவா இருந்தாலும் கான்வெக்ஸா இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். அந்த எம் தான் மைனஸ் கொடுக்கணுமா பிளஸ் கொடுக்கணுமா? நீ மைனஸ் கொடுத்தாலும் ஆன்சர் மாற போறது இல்ல, பிளஸ் கொடுத்தாலும் ஆன்சர் மாற போறது இல்ல. காரணம் பவர்ல ஒரு ஸ்கொயர் இருக்கு. ஒரு மைனஸ் 2 டைம் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடுது, பிளஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடுது. அப்ப ஆன்சர் கண்டிப்பா மைனஸ்ல தான் வரப்போகுது. இந்த மைனஸ்க்கான காரணம் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ரைட் சைட்ல போனா ஸ்பீட் ஆஃப் இமேஜ் லெஃப்ட்ல போகும், அப்படியே மாத்தி போனா மாத்தி போகும். அதுக்காக தான் அந்த மைனஸ். போத் ஆர் ஆக்ட் ஆஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ன்றது நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த மைனஸ். கத்துக்கிட்டீங்களா எல்லாருமே? ரைட். ஸோ அடுத்தது சார் நியூட்டனோட ஃபார்முலா சொல்லி கொடுங்க. பாத்தீங்களா? ஸோ நியூட்டன் ஒரு பிரமாதமான பர்சன். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நான் ஏற்கனவே நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், உனக்கு பழைய டைலாகா இருக்கும். வித்தவுட் நியூட்டன் பிசிக்ஸ் யோசிச்சு பாரு. ஸோ நியூட்டன் இல்லாத ஒரு பிசிக்ஸ் புக்கு ஒரு 80 பேஜஸ் நோட் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த பிசிக்ஸ் புக்கும் ஒரு 80 பேஜஸ் நோட் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பிசிக்ஸ்ல இவ்வளோ வைட் டாபிக் இருக்கு, இவ்வளோ ரிசர்ச் போயிட்டு இருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சமா பொழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நியூட்டன் வந்த பிறகு பிசிக்ஸ் புக்கோட அளவு என்னார்மஸ். நீ நல்லா யோசிச்சுப்பாரு. கிளாஸ்ல கூட ரொம்ப காமெடியா அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நியூட்டன், இது பழைய பசங்களுக்கு தெரிஞ்ச டைலாக் தான் அது. ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காராம தென்னை மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தா நீங்க எல்லாம் ஜாலியா இருந்திருப்பீங்க. நான் பொழப்புக்கு என்ன பண்றது இல்ல. ஒருவேளை ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காராத தென்னை மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை தேங்காய் தலையில விழுந்திருந்தா நியூட்டன் போய் சேர்ந்திருப்பாரு, ஜியை பத்தி பேசியிருக்க மாட்டாரு. ஜி இருக்கிறதுனாலதான் பிசிக்ஸ் இவ்வளவு பெருசு இல்ல. ஸோ வித்தவுட் நியூட்டன் பிசிக்ஸை யோசிக்கவே முடியாது. பிசிக்ஸ் வெறும் 80 பேஜஸ் நோட்டு தான். வித் நியூட்டனா இருக்கிறதுனால தான் இன்ஃபனைட்
பேஜஸ்ல இன்னைக்கு பிசிக்ஸ் எழுத முடியுது. நீ எந்த டாபிக் உள்ளார போனாலும் அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ, நீ மெக்கானிக்ஸ் போ அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ, வே ஆப்டிக்ஸ் போ அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ, ரே ஆப்டிக்ஸ் போ அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ, நீ என்ன பிசிக்ஸ்குள்ளார போ அக்கார்டிங் டு நியூட்டன் வியூ. நியூட்டன் தான் ஆரம்பிப்பாரு, பின்னாடி வர்றவங்க அதை சரி பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, சின்ன சின்ன தப்பு பண்ணுவார். இப்ப ஸ்பீட் ஆஃப் லைட் இன் டென்சர் மீடியம் கிரேட்டர் தென் த ரேரர் மீடியம்னு இவர் தான் சொன்னார். ஆனா அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தப்புன்ட்டு. டிராஃபிக்ல உன்னால ஸ்பீடா போக முடியாது, டென்சர் மீடியம் தான் டிராஃபிக். அப்ப இவர் ஆரம்பிப்பாரு, பின்னாடி வர்றவங்க சார் நியூட்டன் சார் நீங்க சொன்னது தப்புங்க சார், லேசா கொஞ்சம் நான் மாத்திக்கிறேன் சார், இவர் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ரைட்டா? ஸோ மாடர்ன் பிசிக்ஸ் எல்லாமே ஐன்ஸ்டீனும் பிளாங்க்கும் கட்டி ஆண்டாங்க. கிளாசிக்கல் பிசிக்ஸ் அத்தனையும் தனியால அந்த தேரை இழுத்தவர் வந்து நியூட்டன் தான். ரைட்டா? ஸோ அதனாலதான் நியூட்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்ன பார்த்துருக்கீங்களான்னு கேட்காது, போட்டோ தான் பார்த்துருக்கேன். பட் அவர் மேல ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் என்ன காரணம் அப்படின்னா, ஸோ நியூட்டனுக்கு பிறகு பிசிக்ஸ் இவ்வளோ பெருசா போயிடுச்சு. ரைட்டா? ஸோ அதனால இந்த பக்கம் நீ வந்துடாது, ஏன்னா என்ன மாதிரி அப்புறம் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. உனக்கான பாதை வேற. இது இது வந்து சும்மா ஒரு டோக்கன் வாங்குறதுக்காக ஒரு வருஷ பயணம், அவ்வளவுதான். உன் ஃபீல்டு சுத்தமா வேற. இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா நீங்களும் ஒரு 10-15 பசங்களை வச்சுக்கிட்டு என்ன மாதிரியே திரும்ப 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 பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட்டா? ஸோ இந்த வாழ்க்கை வேற மாதிரி பாரு. இதை அனுபவிச்சு ரசிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது பிடிக்காது. இதுக்குள்ளார வந்தாதான் இது புரியும். இது ஒரு சுகம்னு உங்களுக்கு எல்லாம் தோணும். இதுல இருந்து நீங்க வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கும் பொழுது நீங்க கூட என்ன வேற மாதிரி நினைக்கலாம், இவனோட லூஸ் மாதிரி பேசினே இருக்கான்னு கூட நினைக்கலாம். பட் இதுக்குள்ளார வந்துட்டா இந்த உலகம் வந்து வேற. நம்ம சப்ஜெக்ட்ல போவோம். இல்லைன்னா கிரவுண்ட்ல லெவல்ல இருக்கிற ஆட்டம் எக்ஸைட்டட் போன மாதிரி இந்த பிசிக்ஸ் பத்தி பேசும்பொழுது நானும் அப்படி மேல போய் உட்காந்துருவேன். திரும்ப என்ன கீழே இறக்குறது கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் கஷ்டப்பட்டு நான் கீழே இறங்கி வரணும்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரி ஃபுல்லா கனவுல அதே ஓடிட்டு இருக்கும். ரைட். அடுத்தது நியூட்டனோட ஃபார்முலா கத்துக் கொடுங்க சார். இது பாரு, இது வந்து ஒரு கான்கேவ் மிரர், வழக்கம் போல கான்கேவ் மிரர். ஏன் சார் எப்ப பார்த்தாலும் கான்கேவ் மிரர் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புரிய வைக்கிறது ஈஸி. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இது வழக்கம் போல u. இமேஜோட டிஸ்டன்ஸ் வழக்கம் போல v. இதுதான் எங்களுக்கு தெரியுமே சார், ஏதாவது புதுசா சொல்லுங்களேன். இந்த இடம் அட் ஃபோக்கஸ், இந்த இடம் ஃபோக்கல் லென்த் இல்ல. கவனமா கவனி. ஃபோக்கஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் x1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ உங்க கொஸ்டினை நீங்க கரெக்டா ரீட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் ஃப்ரம் போல் அப்படின்னா u, ஃப்ரம் ஃபோக்கஸ் அப்படின்னா x1, இமேஜ் அப்டைன்ட் ஃப்ரம் போல் அப்படின்னா v, ஃப்ரம் ஃபோக்கஸ் அப்படின்னா x2. அப்போ க்கு பதிலா மைனஸ் ஆஃப் f பிளஸ் x1 ஒத்துக்கிறீங்களா? ரைட்டா? உங்களால உணர முடியுதா? சரி, யூக்கு மைனஸ் போட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். இந்த எஃப்ஐயும் இந்த x1ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு யூ கிடைச்சிரும். ஆமா. விக்கு பதிலா மைனஸ் எஃப் பிளஸ் x2, சரிதானா? வழக்கம் போல 1/f = 1/v + 1/u. இந்த v சப்ஸ்டியூட் பண்றீங்க, இந்த u சப்ஸ்டியூட் பண்றீங்க. சப்ஸ்டியூட் பண்ண பிறகு சால்வ் பண்ணிட்டு கடைசியா நீங்க தேடி வந்த பிரமாதமான ஈக்குவேஷன், இந்த x1ஐயும் x2ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு f² கிடைக்கும். சரி, இப்ப என்ன கேட்பாங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. x1ஐயும் x2ஐயும் கொடுத்துட்டு இந்த மிரரோட ஃபோக்கல் லென்த் கேட்பாங்க, இதுதான் சம்மா. ஆமாம்பா, ஏகப்பட்ட முறை கேட்டிருக்காங்கப்பா. நீட் பிசிக்ஸ் தவிர்க்க முடியாத ஒரு கொஸ்டின் பேர். f = √(x1, x2). இதுல நீங்க புத்திசாலிகளா இருந்தா ஃப்ரம் போல்னு கொடுத்தா யூவின்னு எடுங்க, ஃப்ரம் ஃபோக்கஸ்னு கொடுத்தா x1, x2ன்னு எடுங்க. ரைட்டா? ஒண்ணும் இல்ல பாரு, சின்னதா ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணுவோம். இங்க பாருங்களேன், யூவி கொடுத்துட்டு எஃப் கேட்டாங்கன்னா கவலைப்பட மாட்டேன். f = uv/u - v. சரியா போட்டிருக்குன்னா எனக்கு தெரியலது, அதனால நான் என்ன பண்றேன், 1/f 1/v + 1/u இப்படி எடுத்துக்கிறேன். இங்க பிளஸ் வருது, இது ரைட்டு, பிளஸ் போட்டா ரைட்டு. ஒருவேளை x1, x2 கொடுத்துட்டு f கேட்டிருக்காங்க, √(x1, x2), √(x1, x2). ரைட்டா? இது நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செக் பண்ணுங்களேன், நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம நோட்ஸ்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன்,
D1 D2 கொடுத்துருப்பாங்க. நான் x1 x2 உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்ல. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ் D1, இமேஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ் D2, ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் F. ரைட்டா? ஸோ x1 x2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, சால்வ் பண்ண உடனே உனக்கு என்ன கிடைச்சிருது? F கிடைச்சிரும். ரைட்டா? அதே ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவா இருந்தால் நெகட்டிவ்ல டிக் பண்ணுங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸா இருந்தால் பாசிட்டிவ்ல டிக் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ இது நியூட்டன்ஸ் ஃபார்முலா. கற்றுக்கிட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் உனக்கு பேசணும், இமேஜ் ஃபார்மேஷன். முடிச்சிட்டா கம்ப்ளீட் நம்ம மிரர் சூப்பராக முடிச்சிட்டோம். ரைட் ரைட் பை எவ்வளோ டைம் ஆனாலும் இன்னைக்கு மிரர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. எனக்கு ஒரு 8-10 வரைக்கும் டைம் வேணும். ரைட்டா? ஸோ அதனால் ரெடி ஆகிக்கும். கேப்லாம் கவனி. இமேஜ் ஃபார்மேஷன் முடிச்சுட்டு இன்னொரு டைம் பாசிட்டிவ் விஷயம் கொடுக்குறேன். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியுதுங்க. ரைட், இமேஜ் ஃபார்மேஷன். இந்த இமேஜ் ஃபார்மேஷனை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணிடலாம்? நீங்கள் வெல் ட்ரெயின்டாக இருந்தால் சம்குள்ளாரே நீ போக வேண்டாம். அந்த ரீட் பண்ணி அந்த ப்ளஸ் மைனஸ் வச்சு ஆன்சரை டிக் பண்ணிடலாம். இல்லைன்னா 2 ஆப்ஷனை வெளில துரத்தி விட்டுலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். ட்ரெயின்டாக இருந்தால் எவ்வளோ சம்ம நீ ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அந்த இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போவாது இமேஜ் ஃபார்மேஷன். சார் முதல்ல எனக்கு கான்கேவ் சொல்லி கொடுங்க, அப்புறம் கான்வெக்ஸ் போங்க. கான்கேவ் இங்கே பாருங்க, கான்கேவ் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிறேன். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் அட் இன்ஃபினிட்டியில் இருக்கு, இமேஜ் அட் எஃப். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில இருந்தா இமேஜ் அட் எஃப்ல கிடைக்கும் பாருங்க. அப்போ இது கண்டிப்பா ரியலா இருக்கும், இன்வெர்டடா இருக்கும். ஏன் இன்வெர்டட் அப்படின்னாலே ரியல், கான்கேவ்னாலே ரியல் அண்ட் இன்வெர்டட். கண்டிப்பா மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவா தான் இருக்கும். மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் 1 விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த இமேஜ் நீங்க 10th படிச்சது தான், ஹைலி டிமினிஷ்டு. நேச்சர் சொல்லிட்டேன், மேக்னிஃபிகேஷன் சொல்லிட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், ஹைலி டிமினிஷ்டு. இது கேஸ் 1. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் அட் எஃப். இந்த நோட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ரிட்டன் நோட்ஸ்ல இது நான் எழுதல. கத்துக்கிட்டீங்களா? இமேஜ் ஃபார்மேஷன்ல ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டுனா ரெண்டாவது சொல்லுங்க சார். கேஸ் 2 ஃபாஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். இந்த இடம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அட் ஃபோக்கஸ், இந்த இடம் இன்ஃபினிட்டி. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் between C and infinity. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்ல, இந்த டயக்ராம் பார்த்து புரிஞ்சுப்பீங்களா? நான் எழுதல. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் between infinity and C. ஏற்கனவே ஃபோக்கஸ்ல இருந்தது, ஆப்ஜெக்ட் உள்ள போகும்பொழுது இமேஜ் வெளில வரும். between F and C. சார் இமேஜோட நேச்சர் சொல்லுங்க. சரி, ரியல் அண்ட் இன்வெர்டட், தலைகீழ இருக்கு, ரியல் அண்ட் இன்வெர்டட். தலைகீழ இருக்கு, நெகட்டிவ்ஸ். மேக்னிஃபிகேஷன் 1 விட கம்மியா இருக்கும், ஆனா ரொம்ப கம்மியா இருக்காது. ஏன்னா அந்த இமேஜ் கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கும். அடுத்தது ரியல் அண்ட் இன்வெர்டட், மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ், மேக்னிடியூட் லெஸ் தென் 1ன்னு சொல்லிட்டேன். வேற என்ன சொல்லணும்? ஸ்மால் சைஸ், ஹைலி டிமினிஷ்டு கிடையாது, சைஸ் வந்து சின்னதா இருக்கும். இது கேஸ் 2, இது கேஸ் 2. கத்துக்கிட்டீங்களா? நல்லா கவனிச்சேவா. கடைசியா நான் ஒரு டேபிள் போடுவேன், அந்த டேபிளை நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குலாம் சூப்பரா புரிஞ்சிருச்சு. ஒரு என்ன சொல்றது, நல்ல மனநிறைவோட நம்ம 2 பேருமே என்ன பண்ணிடலாம், கிளாஸ் விட்டு வெளில போயிடலாம். 3வது கேஸ் 3 பாருங்க. இப்படி பேரலா படிச்சுட்டே வந்துரு. இந்த இடம் அட் சி, இந்த இடம் இன்ஃபினிட்டி, இந்த இடம் அட் எஃப். இந்த கேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். சார் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் அட் சி, இமேஜ் அட் சி. கண்டிப்பா தலைகீழ இருக்கு, ரியல் அண்ட் இன்வெர்டட், மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ், ஆப்ஜெக்ட் அட் சி, இமேஜும் அட் சி. மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் சத்தியமா 1. -1ன்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும் அட் சில இருக்குன்ட்டு. ரியல் அண்ட் இன்வெர்டட், இந்த மைனஸ் டினோட்ஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட். 1 அட் சி, சேம் சைஸ். அந்த நம்பரை வச்சு கரெக்டா டிக் பண்ணணும். ரைட்டா? ஸோ அதனால இந்த இடத்துல லாஸ்டா
சைஸ் சேமா இருக்கும் சார். சூப்பரா இருந்துச்சா? கேஸ் 3. அடுத்தது கேஸ் 4. கேஸ் 4 என்ன சார் சொல்லுது? இந்த இடம் at C, இந்த இடம் at F. Object is placed between C and F. Object is placed between C and F. Image beyond the C. சிக்கு இந்த பக்கமா வந்துருது, சிக்கு இந்த பக்கமா வந்திருக்கு. டயக்ராம் பாருங்க, இமேஜ் கொஞ்சமா வளர்ந்துருச்சு, நிறைய சாப்பிட்டு பெருசா வளர்ந்துருச்சு. அப்படின்னா சார் கண்டிப்பா ரியல் சார், கண்டிப்பா இன்வெர்டட் தலைகீழ இருக்கு. மேக்னிபிகேஷன் நெகட்டிவ் தான், மேக்னிடியூட் மட்டும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு சார், ஒன்றை விட அதிகமாயிடுச்சு. சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால லார்ஜ்னு சொல்றேன். ரைட்டா? ஸோ மேக்னிஃபிகேஷன் ஷியூரா நெகட்டிவ் தான். நீ கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுனால ஐயோ பாசிட்டிவ் அப்படிலாம் நினைச்சுக்காது, தலைகீழ தான் இருக்கு, அது நெகட்டிவ். ஒன்னை விட பெருசா இருக்கு, லார்ஜ். அப்போ உன் கொஷின்ல m = -1.5ன்னு சொல்லிட்டா நீ கண்ணை மூடி யோசிச்சா ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, இமேஜ் எங்க இருக்குன்னு கேட்ச் பண்ணிடணும். -1.5 ஆப்ஜெக்ட் சிக்கு லெஃப்ட்ல இருக்கு, இமேஜ் சிக்கு இப்போ ஆப்ஜெக்ட் சிக்கு ரைட்ல இருக்கு, சிக்கு ரைட்ல இருக்கு, சிக்கு ரைட்ல இருக்கு, இமேஜ் சிக்கு லெஃப்ட்ல இருக்கு. அப்படி யோசிக்கணும் இந்த நம்பரை வச்சுக்கிட்டே. அதுக்கப்புறம் m யோசிக்கணும், லார்ஜா யோசிக்கணும், ரியல் அண்ட் இன்வெர்டட் இவ்வளவு யோசிக்கணும். ரைட்டா? இந்த நம்பர் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பர் 5. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட், இது C, இது F. இந்த இடம் இன்ஃபினிட்டின்னு ஒரு பேஜ் வச்சுக்கலாம். இன்ஃபினிட்டிலாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்ஃபினிட்டி அங்க இருக்குன்னு சொல்றேன். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் at F. இமேஜ் கரெக்டா at இன்ஃபினிட்டி, ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும் சார். வழக்கம் போல ரியல் சார், வழக்கம் போல இன்வெர்டட். மேக்னிபிகேஷன் நெகட்டிவ் தான், மேக்னிடியூடு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பெருசா இருக்கும். கண்டிப்பா சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும், வெரி லார்ஜ் இமேஜ் கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ மேக்னிபிகேஷன் ரொம்ப பெருசா இருக்கும், அதுக்கு வேல்யூலாம் என்னால போட முடியாது, +3 +4 +5 எல்லாம் என்னால போட முடியாது. மேக்னிபிகேஷன் ரொம்ப பெருசா இருக்கும், ஒன்னை விட நெகட்டிவா இருக்கு, வெரி லார்ஜ், ரியல் அண்ட் இன்வெர்டட். இந்த 5 கேஸ்க்கும் ரியல் அண்ட் இன்வெர்டட் கத்துக்கிட்டீங்களா? இன்ஃபினிட்டியில ஆரம்பிச்சீங்க, பெட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் சி வந்தீங்க, சி வந்தீங்க, சிக்கும் எஃப்க்கும் நடுவில் வந்தீங்க, எஃப் வந்தீங்க. இன்ஃபினிட்டி ஆரம்பிச்சு எஃப் வர வரைக்கும் ரியல் அண்ட் இன்வெர்டட், எம் நெகட்டிவ். ஆனா கிளைமேக்ஸ் இங்க தான் இருக்கு. இங்க பாருங்களேன், ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட், இந்த இடம் எஃப் இங்க இருக்கு. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் கரெக்டா between F and P. இமேஜ் எங்கடா கிடைக்கும் சார்? உங்களுக்கு தெரியாதா? நம்ம கண்ணாடியில டெய்லி பாக்குறோம்ல, மிரர் பாக்குறோம்ல, இந்த மிரருக்கு உள்ளார ஒரு ஜீவன் இருக்கான்ல, வெர்ச்சுவல். அதே மாதிரி between F and P ல ஆப்ஜெக்ட் இருந்தா இமேஜ் பிஹைண்ட் த மிரரா இருக்கும் சார், பிஹைண்ட் த மிரரா இருக்கும். ரைட் பை, நான் உங்ககிட்ட விட்டுட்டேன். இந்த இமேஜ் சொல்லுங்க, m சொல்லுங்க, மேக்னிடியூட் ஆஃப் m சொல்லுங்க, சைஸ் சொல்லுங்க. யாராவது ட்ரை பண்ணு. இமேஜ் வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட், ரொம்ப அழகா சொன்னேன். m பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். மேக்னிடியூட் ஆஃப் m greater than 1. கவனமா கவனி, greater than 1 பை m பாசிட்டிவாவும் இருக்கும், greater than 1ஆவும் இருக்கும். அப்படின்னா அது ஒரே கேஸ் தான், அது கான்கேவோட கடைசி கேஸ் தான். அப்ப கண்டிப்பா இந்த இமேஜ் லார்ஜ் இமேஜ். சூப்பரா இருந்துச்சா? ஸோ 5 கேஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் நெகட்டிவ், ஒரே ஒரு கேஸ் வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் பாசிட்டிவ். கான்கேவோட ஒரே ஒரு கேஸ் தான் மேக்னிபிகேஷன் பாசிட்டிவ், அது கடைசி கேஸ் between F and P தான். ரைட் சார். சரி, அப்படியே கான்வெக்ஸ் போயிடுங்க. கான்வெக்ஸ் முடிச்சு நான் ஒரு டேபிள் போடுவேன், என்ன மிரர்னு கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு சொல்லணும், இமேஜ் எங்க இருக்குன்னு சொல்லணும். அது சொல்லாம உன்னை வெளில விடவே மாட்டேன். இன்னைக்கு கத்துக்கிட்டே வா ஒழுங்கா. பார்த்துட்டே வாங்க. கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் ரெண்டு கேஸ் தான். கான்வெக்ஸ் மிரர் போடும் பொழுது
நீ இப்படி மாத்தி போட்டுக்கோ. இன்சைட்ல ஒபாக் போர்ஷனும் அவுட் சைட்ல ரிஃப்ளெக்டர் சர்ஃபேஸும் இருந்தா அதுக்கு பேரு கான்வெக்ஸ் மிரர். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கான்கேவ் வியில முடியுது, நெகட்டிவ், நிறைய எம் நெகட்டிவ், எஃப் நெகட்டிவ், ஞாபகத்துக்காக. அடுத்தது நீ பாருங்க, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் சரியா அட் எஃப். இதுக்கு யாராவது இமேஜ் சொல்லுங்க, எம் சொல்லுங்க, மேக்னிடியூட் ஆஃப் எம் சொல்லுங்க, சைஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா, வெர்ச்சுவல் அண்ட் டைரக்டா? Virtual and direct. Virtual and direct. வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். எம் வேல்யூ சொல்லுங்க, பாசிட்டிவா நெகட்டிவா? Positive. Positive. மேக்னிடியூட் ஆஃப் எம் சொல்லுங்க, பெருசா சின்னதா ஒன்னை விட? Lesser than 1. Smaller than small. லெஸ் தென் ஒன்னு. சைஸ் Small. ஸ்மால். அவ்வளவுதான். ஸோ எம் பாசிட்டிவா இருக்கும், லெஸ் தென் ஒன்னா இருக்கும். எம் பாசிட்டிவா இருக்கும், லெஸ் தென் ஒன்னா இருக்கும். ரைட்டா? அடுத்தது பட் நான் வேற கலர்ல எழுதுறேன். நான் இதுக்காக இன்னொரு டயக்ராம் போடல, இங்கேயே ஒரே நிமிஷம். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் எனிவேர் பை இது செகண்ட் பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷனோட அவுட்புட். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் between f and between p and infinity, p and infinity. pக்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவுல எங்க வேணும்னாலும் வச்சுக்கோங்க. சரி, இமேஜ் ஃபார்ம் ஆகிறது எஃப்க்கும் பிக்கும் எங்க வேணாலும் ஃபார்ம் ஆகும். ரெண்டு கேஸ் தான். நான் ரே டயக்ராம் போட்டு காமிக்கல. இந்த ரே இப்படி போயிட்டு பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இதுக்கு நேர் அப்பியர் டு மீட்னு வரும். ரைட்டா? அவ்வளவு தூரம் நம்ம போகல, எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் between p and infinity, இமேஜ் between f and p. அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட், எம் பாசிட்டிவ், லெஸ் தென் ஒன்னு ஸ்மால். கான்வெக்ஸ் மிரர் ஒரு தலைவலியே கிடையாது. எம்மோட வேல்யூ கண்டிப்பா லெஸ் தென் ஒன்னா தான் இருக்கும், லெஸ் தென் ஒன்னா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும், வெர்ச்சுவல் அண்ட் டைரக்டா தான் இருக்கும். ரைட்டா? ஓகே, ரெடி ஆயிட்டீங்களா? நான் இப்போ சொல்றேன். நீங்க போன டாபிக்ல கடைசி 6th ஃபார்மேஷன் இது காட்ட முடியும். அது காமிக்கணுமா? எஸ் சார், அதுல ஒரு டவுட் இருக்கு சார். இதோ வரேன். எதா இருந்தாலும் சரி பண்ணிடுவோம். அட்டெஃப் சொல்லு சார், போர்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் சேமா இல்ல மாறி மாறி தான் இருக்கும்? போல்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் சேமெல்லாம் இருக்காது, வேற வேற இடத்துல இருக்கும். ஓகே சார். இப்ப between f and p குள்ள வைக்கிறியா, எங்க வேணாலும் வச்சுக்கோவோம் இருக்கும். இது இமேஜ் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்திருப்பாங்க, பிஹைண்ட் த மிரர், மிரருக்குள்ளார இருக்கும். அது எங்க இருக்குன்றதெல்லாம் அந்த அந்த சம்ம பொறுத்தது. இந்த u எவ்வளவோ அந்த v அவ்வளோ இருக்கும். புரியுதா உனக்கு? எஸ் சார். பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு முன்னாடி, அதாவது மிரருக்கு பின்னாடி. அது பின்னாடி போய் கதவு பின்னாடி தேடினா கிடைக்காது. நம்ம எப்படி பாக்குறோமோ நம்மளோட இமேஜ் உள்ள இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் கான்கேவ் மிரருக்கு உள்ளார கிடைக்கும். கத்துக்கிட்டீங்களா? டேய், ஸ்பூன்ல உன் ஃபேஸ் பாரு. ஸ்பூன்ல அந்த கேவ் சைடு இருக்குல்ல, அந்த கேவ் சைடுல உன் ஃபேஸ் பாரு, உள்ள தெரியுது இல்ல? அதான் இந்த எஸ் சார். இப்ப நீ ரொம்ப பக்கத்துல தானே வச்சு பாக்குற. எஸ் சார். பக்கத்துல வச்சு பார்க்கும்போது உள்ளார இமேஜ் தெரியுது இல்ல, ஸ்பூனுக்குள்ளார இமேஜ் தெரியுதா? சோ நம்ம ஃபேஸ் நம்மளே பார்த்தா பயப்படுவோம். ஞாபகம் இருக்கா? ரொம்ப பெருசா இருக்கும் ஸ்பூன்ல பார்த்தா. வேணா ட்ரை பண்ணி பாரு. எஸ் சார், ரெண்டாவது ஆமா, கொஞ்சம் பயமா இருக்கும். சோ அந்த கதை தான் இந்த கதை. சரிப்பா. சோ क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் போய்டுமா? இங்க வாங்க, எனக்கு இதை மட்டும் ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு போங்க. நான் கேக்குறவங்க சொல்றீங்களா இல்ல எல்லாரும் சொல்றீங்களா? சரிப்பா, நான் கேக்குறேன், எல்லாருக்கும் புரிஞ்சுச்சு. என்ன அப்படி சொன்னா ஓடிடுவே, எனக்கு பயமா இருக்கு. அதனால முதல்ல நான் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. m plus 1.5. So first question, m plus 1.5, m minus 1.5, m minus 0.5, m plus 0.5, m minus 1. ரைட்டா? ஒரு கொஸ்டின் ஒருத்தவங்க தான் சொல்லணும், யார் வேணாலும் சொல்லலாம். சொன்னவங்க திருப்பி சொல்லக்கூடாது.
எனக்கு என்ன வேணும்னா இது என்ன இமேஜ் என்ன மிரர்னு சொல்லணும். என்ன இமேஜ் என்ன மிரர்னு சொல்லணும். ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 1 என்ன இமேஜ் என்ன மிரர். இமேஜ்னா லைக் ரியல் அண்ட் Real இன்வெர்டட், image. வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் அந்த மாதிரி கேட்குறேன். சொல்லுங்க பா. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. Real and inverted, sir. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டடா? Yes, sir. சஞ்சய் நீ அவுட். Virtual and இல்ல. Virtual, sir. Virtual. ஏன் ரியல் அண்ட் இன்வெர்டட் சொன்னேன்? இல்ல மாத்தி சொல்லிட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? Convex. வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். ரைட்டா? ரைட். வெர்ச்சுவல் அண்ட் Convex டைரக்ட். mirror. என்ன மிரர் பாது? கான்கேவாவும் இருக்கலாம், கான்வெக்ஸாவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் கான்கேவாவும் இருக்கலாம் கான்வெக்ஸாவும் இருக்கலாம்? ஷியரா ஒண்ணுதான் சொல்லு. மத்த வெயிட் பண்ணுங்க. சஞ்சய் சொல்லு. மாட்டிட்ட நீ. பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் m இருக்குல்ல சார், அதனால. பாசிட்டிவா இருந்தா கான்கேவாவும் இருக்கலாம் இல்ல கான்வெக்ஸாவும் சார், லாஸ்ட் கேஸ் ஆஃப் கான்கேவ் மிரர். அவ்வளவுதான் கான்கேவ். ஏன்னா எல்லாரும் கத்துக்கோங்க, எம்மோட வேல்யூ பாசிட்டிவாவும் ஒன்னை விட அதிகமாவும் இருந்தா அவன் சத்தியமா கான்கேவ் தான். எம்மோட வேல்யூ பாசிட்டிவாவும் ஒன்னை விட கம்மியாவும் இருந்தா அவன் கான்வெக்ஸ் தான். இந்த ஐடியா வச்சுக்கிட்டு தான் அதை கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட் கான்கேவ். ரைட்? சஞ்சய் இதுக்கப்புறம் நீ பதில் சொல்லக்கூடாது. மாத்தவங்க செகண்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. யார் வேணும் சொல்லு. m-1.5 என்னாச்சு? real and inverted. ரியல் அண்ட் இன்வெர்டர். நீங்க ரெண்டு பேருமே சொல்லுங்க. யாரோ ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ரியல் அண்ட் இன்வெர்டர். என்ன மிரர்? சரி concave. கான்கேவ் மிரர். இதோட இமேஜ் எங்க இருக்குன்னு யோசிங்க. சீக்கு ரைட்ல சீக்கு லெஃப்ட்ல. சீக்கு லெஃப்ட்ல. லெஃப்ட் ஆஃப் சி. ரைட்ல. சீக்கு சீக் ரைட்ல இருக்குங்க சார். ரைட்லயா? லெஃப்ட். ஆப்ஜெக்ட் தான் சீக்கு ரைட்ல இருக்கு. நான் கேட்டது இமேஜ் மோனிஷ். ஓ இமேஜ். எஸ் சார். ஓகே சார். ரியல் அண்ட் இன்வெர்டர். சரிதா? நம்பரை வச்சு நீங்க யோசிக்கணும். ரைட் பா. சோ அடுத்த ஆள் சொல்லுங்க. m-ஓட வேல்யூ -0.5. இவன் யாரு? Real and inverted, sir. என்னையே கேக்குறியா நீனு? ஏமா ரியல் அண்ட் இன்வெர்டட் சார், இன்வெர்டடா சார்? இன்வெர்டடான்னு கேட்க கூடாது. ரியல் அண்ட் இன்வெர்டட் மிரர் சொல்லு. நீ மிரர் சொல்லுமா. கான்கேவா கான்வெக்ஸா? Convex. ரைட். The concave. கான்வெக்ஸ் ஆச்சு. மைனஸ் வந்தாலே அது கான்கேவ் மட்டும்தான், கான்வெக்ஸ் கிடையாது. சார் அது வந்து ஒன்னை விட கம்மியா இருக்குல்ல, அப்படி பார்த்தா. ஒன்னை விட கம்மியா இருந்தா என்னது? ஹைலி டிமினிஷன் சொல்லி கொடுத்தேன், ஸ்மால் சொல்லி கொடுத்தனே. மேக்னிடியூட் ஒன்னை விட மேக்னிடியூட் ஒன்னை விட கம்மியா இருந்தா கண்டிப்பா பாசிட்டிவா இருந்தாதாம்மா கான்வெக்ஸ். நெகட்டிவா இருந்தா கான்கேவ். ஃபர்ஸ்ட் ரெண்டு கேஸ் இருக்குல்ல, at infinity at c. ஓகே சார். ரைட்டா? அடுத்து ஃபோர்த் கேஸ் சொல்லுங்க. So virtual and direct. வெர்ச்சுவல் அண்ட் டைரக்ட். கான்வெக்ஸ். கான்வெக்ஸ். சூப்பரா சொன்னீங்க. அடுத்து m-1 சொல்லுங்க. ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட். கான்கேவ். கான்கேவ். சரி பரவாயில்லப்பா, நல்லா சொன்னீங்க. பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டீங்க. நான் ஒரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்லுவா. இனிமேல் எங்கெல்லாம் m நெகட்டிவ்னு பாக்குறியோ அங்கெல்லாம் ரியல் அண்ட் இன்வெர்டட் கான்கேவ். எங்கெல்லாம் பாசிட்டிவ்னு பாக்குறீங்களோ, என்ன காதுல வாங்கு, எங்கெல்லாம் பாசிட்டிவ்னு பாக்குறீங்களோ ஒன்னை விட அதிகமா இருந்தா கான்கேவ், ஒன்னை விட கம்மியா இருந்தா கான்வெக்ஸ். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். நான் சொல்றது மிரர்ல லென்ஸ் வேற மாதிரி இருக்கும். நான் இதையும் சொல்லி கொடுத்துட்டு லென்ஸையும் சொல்லி கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் வச்சு உங்களை குழப்பினா நீங்க தெளிவாயிடுவீங்க. ரைட்டா? ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நல்லா கத்துக்கிட்டீங்களான்னு பாருங்க. சார் மைனஸ்ல m வந்தாலே அவன் ரியல் அண்ட் இன்வெர்டட் கான்கேவ் தான் சார். பிளஸ்ல வந்துருச்சா பாக்குறோம் நாங்க. ஒன்னை விட பெரியவனா இருக்கானா கான்கேவோட கடைசி கேஸ் சார். ஒன்னை விட சின்னவனா இருக்கானா கான்வெக்ஸ் சார். முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஸோ இதுக்கு மேல மிரர்ல ஒரு சின்ன டிராப் கூட நான் மிச்சம் வைக்கல.
எல்லாத்தையும் பிரமாதமா சார் கத்துக்கணும். ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன் சார். அந்த ஒன்னை விட கம்மி ஒன்னோட அதிகம்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீ மாட்டிக்கிட்ட, நீ சொல்லு என்கிட்ட. எம்மோட வேல்யூ நெகட்டிவா